8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 7 பாறைக்குள்ளே நல்ல நாடு. கற்றல் நோக்கங்கள்: சிற்றிலக்கியங்களில் உள்ள இலக்கிய நயங்களை நுகர்தல், தேசிய விழாக்களின் சிறப்பினை உணர்ந்து கொண்டாடுதல், நாட்டுக்கு உழைத்த நல்லோரின் வாழ்க்கையை அறிந்து பின்பற்றுதல், நாடகத்தை படித்து கதையை புரிந்து கொள்ளும் திறன் பெறுதல், வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் அறிந்து பயன்படுத்துதல். கவிதை பேழை இயல் 7 படைவேழம். நுழையும் முன்: தமிழர்கள் அறத்தையும் வீரத்தையும் தமது உடைமைகளாக கொண்டவர்கள். அவர் தம் வீரமும் போர் அறமும் தனி சிறப்பு வாய்ந்தவை. பகைவரை அஞ்ச செய்யும் வீரமும் அஞ்சையோடும் பகைவரை துன்புறுத்தாத அறமும் தமிழரின் மாண்பினை நமக்கு உணர்த்துவன. அதனை போற்றி பாடும் சிற்றிலக்கியமான கலிங்கத்து பரணியின் பாடல்கள் சிலவற்றை அறிவோம். கலிங்கப்படையின் நடுக்கம்: எதுகொல் இது மாயை ஒன்றுகொல், எரிகொல் மரளிகொல் ஊழியின் கடை அதுகொல் என அலரா எரிந்தனர் அலதி குலதியோடு ஏழ்கலிங்கரே. கலிங்கர் தோற்று சிதைந்தோடல்: வழிவர் சிலர் கடல் பாய்வர் வெங்கரி, மறைவர் சிலர் வழி தேடி வன்பிலம் இழிவர், சிலர் தூறு மண்டுவர், இருவர் ஒரு வழி போகல் என்றே. ஒருவர் ஒருவரின் ஓட முந்தினர், உடலின் நிழலினை வெறுவி அஞ்சினர், அருவர் வருவர் என இறைஞ்சினர், அபயம் அபயம் என நடுங்கியே. மழைகள் அதிர்வன போல் உடன்றன, வலவன் விடுபடை வேழம் என்றிருள், முளைகள் நுழைபவர்கள் போரில் இன்றினம் முதுகு செய்யும் உபகாரம் என்பரே. செயங்கொண்டார். சொல்லும் பொருளும்: மரளி காலன், கரி யானை, தூறு புதர், அருவர் தமிழர் உடன்றன சினந்தை எழுந்தன, வழிவர் நழுவி ஓடுவர், பிலம் மலை குகை மண்டுதல் நெருங்குதல், இறைஞ்சினர் வணங்கினர், முளை மலை குகை. பாடலின் பொருள்: சோழர் படையின் தாக்குதலை கண்டு கலிங்கர் இஃது என்ன மாய வித்தையா என வியந்தனர். தம்மை எரிக்க வந்த தீயோ என அஞ்சினர். சோழர் படை தம் உயிரை பறிக்கும் காலனோ என அஞ்சினர். தமது இறுதி காலம் நெருங்கிவிட்டதோ என எண்ணி அலைந்து குலைந்து நடுங்கினர். அப்படி நடுங்கிய கலிங்க படையினர் படைக்கூட்டத்திலிருந்து விலகி ஓடினர். சிலர் கடலில் தாவி குதித்து தப்பினர். சிலர் யானைகளின் பின்னே மறைந்து கொண்டனர். எத்திசையில் செல்வது என தெரியாமல் செல்வதற்கு அரிதான மலை குகைகள் உள்ளும் புதர்களுக்குள்ளும் தப்பி ஓடினர். கலிங்க வீரர்கள் ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினர். தம் நிழலையும் மற்றவர் நிழலையும் கண்டு தமிழர்கள் துரத்தி வருவதாக எண்ணி அஞ்சினர். தஞ்சம் வேண்டி வணங்கினர். சோழ மன்னனின் படியிலுள்ள யானைகள் சினமுற்று இடியைப் போல பிளிரின. அவ்வோசையை கேட்டு அஞ்சிய வீரர்கள் இருள் நிறைந்த குகைக்குள் சென்று மறைந்தனர். ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர். நூல்வெளி: செயங்கொண்டார் தீபங்குடி என்னும் ஊரினை சேர்ந்தவர் என்பர். இவர் முதற் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தவர். இவரை பரணிக்கோர் செயங்கொண்டார் என்று பலபட்டடை சொக்கநாத புலவர் புகழ்ந்துள்ளார். கலிங்கத்து பரணி 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்றான பரணி வகையை சார்ந்த நூல். தமிழில் முதலில் எழுந்த பரணி இந்நூலே ஆகும். இது முதலாம் குலோத்துங்க சோழன், அவரது படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான் ஆகியோரின் கலிங்க போர் வெற்றியை பேசுகிறது. இந்நூலை தென் தமிழ் தெய்வ பரணி என்று ஒட்டக்கூத்தர் புகழ்ந்துள்ளார். கலிங்கத்து பரணி கலித்தாழிசையால் பாடப்பெற்றது. 599 தாழிசைகள் கொண்டது. போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம் பரணி ஆகும். கவிதை பேழை இயல் 7 விடுதலை திருநாள். நுழையும் முன்: பிறந்த நாள், திருமண நாள் போன்றன தொடர்புடைய குடும்பத்தினருக்கு மட்டுமே மகிழ்ச்சியளிக்கும் நாள்களாகும். சமயம் தொடர்பான விழாக்கள் குறிப்பிட்ட சமயத்தினருக்கு மட்டுமே மகிழ்ச்சியளிக்கும். இந்தியர் அனைவருக்கும் மகிழ்ச்சியளிக்கும் இன்றியமையா நாள் ஒன்றின் சிறப்பை அறிவோம். 300 வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இருட்டின் அரக்க கூத்து முடிந்தது என்று முழங்கி நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது. செத்த பிணமாய் சீவனில்லாமல் மொத்தமாய் தேசத்தை முற்றுகையிட்ட மூட நிர்மூட உறக்கத்தை ஓட விரட்டியடித்து விடிக்க வைத்தது வையம், வியக்க வைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது. பரிதவித்திருந்த பாரத அன்னை காளியாய் சீறி கைவிலங்கொடித்து பகையை துடைத்து சத்திய நெஞ்சின் சபதம் முடித்து கூந்தல் முடித்து குங்கும பொட்டு வைத்து ஆனந்த தரிசனம் அளித்து நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது.
சதி வழக்கினிலே சம்பந்தப்பட்டு தூக்கு கயிற்றில் தொங்க போகும் கடைசி கணத்திலும் கண்முன் நிறுத்தி பகத்சிங் பார்த்து பரவசப்பட்ட அற்புத விடியலை அழைத்து வந்தது எந்த நாளோ அந்த நாள் இது. முற்றி படர்ந்த முட்காட்டை எரித்து விளைந்த மூங்கிலை வீரமாய் துளைத்து மூச்சுக்காற்றை மோகித்து நுழைத்து புரட்சி புல்லாங்குழலில் பூபாலம் இசைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது. இதந்தரும் இந்த சுதந்திர நாளை சொந்தம் கொண்டாட தந்த பூமியை தமிழால் வணங்குவோம் மீரா. சொல்லும் பொருளும்: சீவன் உயிர், சத்தியம் உண்மை, ஆனந்த தரிசனம் மகிழ்வான காட்சி, வையம் உலகம், சபதம் சூளுரை மோகித்து விரும்பி. பாடலின் பொருள்: 300 ஆண்டுகள் நம்மை அடிமைப்படுத்தி ஆண்ட அரக்கராகிய அந்நியரின் இருண்ட ஆட்சி முடிந்தது என்பதை கூறும் நாள் இன்று. உயிரற்ற பிணங்களைப் போல கிடந்த நாட்டு மக்கள் அனைவரையும் பற்றியிருந்த அறியாமை என்னும் உறக்கத்தை ஓட ஓட விரட்டிய நாள் இன்று. அடிமையாய் தவித்துக் கொண்டிருந்த இந்திய தாய் சினந்து எழுந்து தன் கைவிலங்கை உடைத்து பகைவரை அழித்து அவிழ்ந்த கூந்தலை முடித்து நெற்றியில் திலகமிட்டு இந்தியருக்கு மகிழ்வான காட்சி அளித்த நாள் இன்று. சதி வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பகத்சிங் தூக்கிலிடப்படும் கடைசி நேரத்திலும் தன் மனக்கண்ணில் கனவு கண்ட இந்தியாவின் விடியல் தோற்றிய நாள் இன்று. பகைமை என்னும் முள்காட்டினை அழித்து அங்கு விளைந்த மூங்கிலை புரட்சி என்னும் புல்லாங்குழலாக்கி மூச்சுக்காற்றால் பூபால இசைப்பாடும் இனிய நாள் இன்று. இன்பம் தரும் இந்த விடுதலை திருநாளை கொண்டாட வாய்ப்பளித்த நம் தாய் நாட்டை தமிழால் வணங்குவோம். நூல்வெளி: மீ. ராசேந்திரன் என்னும் ஏற்பெயரை கொண்ட மீரா கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியவர். அன்னம் விடும் தூது என்னும் இதழை நடத்தியவர். ஊசிகள், குக்கு, 3ம் 6ம், வா இந்த பக்கம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். இவர் எழுதிய கோடையும் வசந்தமும் என்னும் நூலிலிருந்து ஒரு கவிதை இங்கு தரப்பட்டுள்ளது. உரைநடை உலகம் இயல் 7 பாரத ரத்னா எம்.ஜி. ராமச்சந்திரன். நுழைய முன் தான் எடுத்துக்கொண்ட செயலில் வெற்றியாளராக விளங்கிட வேண்டும் என்கிற எண்ணம் எல்லோருக்கும் உண்டு. எண்ணியதை எண்ணியவாறே செய்து முடிக்கும் வல்லமை சிலருக்கே வாய்க்கும். அத்தகையோர் மக்கள் மனத்தில் தலைவர்களாக நின்று வாழ்கிறார்கள். அத்தகைய தலைவரை பற்றி அறிந்து கொள்வோம். கும்பகோணத்தில் உள்ள ஆணையடி பள்ளி. நண்பகல் உணவு இடைவேளையின் போது மாணவர்கள் ஆங்காங்கே அமர்ந்து தாம் கொண்டு வந்த உணவை உண்கின்றனர். உடன் பிறந்தோராகிய 2 சிறுவர்கள் பசியுடன் ஒரு ஓரமாக அமர்ந்திருக்கின்றனர். பசிக்குது அண்ணா என்றான் தம்பி. கொஞ்சம் பொறுத்துக்க தம்பி, மாலை வீட்டுக்கு போனதும் சாப்பிடலாம் என்கிறான் அண்ணன். அம்மா ஏன் நமக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புறதில்ல? வீட்டு வேலை செஞ்சு அம்மா கொண்டு வருகிற பணம் நமக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு தான் போதுமானதாக இருக்கு. அம்மா என்ன செய்வாங்க பாவம்? வீட்டு வேலைக்கு போயிருக்கிற அம்மா மாலையில் எப்படியும் அரிசியோட வருவாங்க. நமக்கு ஏதாவது உணவு சமைச்சு தருவாங்க என்று தம்பி அணைத்து கொண்டு ஆறுதல் கூறுகிறான் அண்ணன். இருவரும் பசியுடன் பாடம் படிக்கின்றனர். காலம் வேகமாக சுழல்கிறது. அந்த சிறுவர்களில் தம்பி இப்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சர். பசியால் வாடிய தமது இளமை கால நினைவுகள் இப்போதும் மறையாமல் அவரது உள்ளத்தில் சுற்றி கொண்டே இருக்கின்றன. தமிழ்நாட்டு குழந்தைகள் பசியேறாமல் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அவர். எனவே காமராசர் காலத்தில் தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தப் போகிறேன். இனிமேல் பள்ளி குழந்தைகளுக்கு காய்கறிகள், பருப்பு முதலியவற்றுடன் கூடிய உணவு வழங்கப்படும். இந்த திட்டம் இனி சத்துணவு திட்டம் என அழைக்கப்படும் என்று அறிவிக்கிறார். இளமை காலத்தில் பசியின் கொடுமையால் வாடியதை மறவாமல் தாம் ஆட்சிக்கு வந்ததும் பள்ளி குழந்தைகளின் பசியை தீர்க்க திட்டம் தீட்டிய அந்த உயர்ந்த மனிதர் தான் புரட்சி கலைஞர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று அனைவராலும் அழைக்கப்படும் எம்.ஜி. ராமச்சந்திரன். புரட்சி நடிகர் எம்ஜிஆர் வறுமையின் கொடுமையை நன்கு உணர்ந்தவர். வறுமை காரணமாகவே அவரும் அவருடைய அண்ணனும் பள்ளி படிப்பை தொடர முடியாமல் நாடக குழுவில் சேர்ந்தனர். நாடகங்களில் சிறு சிறு வேடங்களில் நடிக்க தொடங்கினர். எம்ஜிஆர் தமது நடிப்பாற்றலால் நாடகக்குழுவின் முதன்மை நடிகராக உயர்ந்தார். அதன் பின்னர் எம்ஜிஆர் திரைப்படத்துறையில் நுழைந்தார். நாடகத்துறையைப் போலேயே திரைத்துறையிலும் முதலில் சிறு சிறு வேடங்களை நடிக்க தொடங்கி விரைவிலேயே கதாநாயகனாக உயர்ந்தார். எம்ஜிஆர் தாம் ஏற்று நடித்த கதை மாந்தர்கள் மூலம் ஏழை எளியோர், உழவர்கள், தொழிலாளர்கள் ஆகியோரின் முன்னேற்றத்திற்கு உரிய கருத்துக்களை எடுத்துரைத்தார். எனவே மக்கள் அவரை புரட்சி நடிகர், மக்கள் திலகம் என்றெல்லாம் போற்றினர். மேலும் இந்திய அரசு மிகச்சிறந்த நடிகருக்கு வழங்கும் பாரத் பட்டத்தை அவருக்கு வழங்கி சிறப்பித்தது. திரைத்துறையில் நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முக திறமை கொண்டு விளங்கினார்.
தெரிந்து தெளிவோம். கேரளாவை சேர்ந்தவர்களாகிய எம்ஜிஆரின் பெற்றோர் குடும்பத்துடன் இலங்கைக்கு குடிபெயர்ந்தனர். இலங்கையில் உள்ள கண்டியில் கிபி பொது ஆண்டு 1917 சனவரி திங்கள் 17ஆம் நாள் கோபாலன் சத்யபாமா இணையருக்கு 5ஆம் மகனாக எம்ஜிஆர் பிறந்தார். இவர் குழந்தையாக இருக்கும் போதே தந்தையை இழந்தார். இதனால் எம்ஜிஆரின் தாயார் குழந்தைகளுடன் தமிழ்நாட்டுக்கு வந்து கும்பகோணத்தில் குடியேறினார். எம்ஜிஆர் திரைப்படங்களில் தாம் பாடி நடித்த பாடல்கள் மூலம் உயர்ந்த கருத்துக்களை மக்களிடம் விதைத்தார். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்றுக்குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் போன்ற பாடல்கள் மூலம் மனிதன் எத்தகைய நோக்கத்துடன் வாழ வேண்டும் என்பதை எடுத்துரைத்தார். வாழ்வில் உயர்நிலையை அடைந்த பின்னரும் எளிமையாக வாழ வேண்டும் என்பதை, பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா எனும் பாடல் வரிகள் மூலம் எடுத்துரைத்தார். மேலும் அப்பாடல் வரிகளுக்கு தாமே இலக்கணமாகவும் திகழ்ந்தார். பொன் மனசெம்மல். எம்ஜிஆர் தாம் ஈட்டிய செல்வத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்தவர். புயல், வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்கள் நிகழ்ந்த போதெல்லாம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு, உடை வழங்கி அவர்களின் துயர் துடைக்க இவரின் கொடைக்கரங்கள் நீண்டன. எம்ஜிஆர் ஒருமுறை வெளியூரிலிருந்து மகிழ்வுந்தில் சென்னைக்கு வந்து கொண்டிருந்தார். வழியில் மூதாட்டி ஒருவரும் 10 வயது சிறுமி ஒருத்தியும் தலையில் புல்கட்டுகளை சுமந்தவாறு கால்களில் காலணிகள் இல்லாமல் சென்று கொண்டிருந்தனர். சாலையின் சூடு பொறுக்க முடியாமல் அவர்கள் சாலையோர மர நிழலில் நிற்பதும் ஓடுவதுமாக இருந்ததை கண்ட எம்ஜிஆர் உடனே தமது மகிழ்வுந்தை நிறுத்த செய்தார். உடன் வந்த தமது துணைவியாரது காலணியையும் உறவினரின் பெண்ணின் காலணியையும் அவர்களிடம் கொடுக்க செய்தார். மேலும் அவர்களுக்கு பணமும் கொடுத்துவிட்டு பயணத்தை தொடர்ந்தார். ஏழை எளியவர்கள் காலில் காலணி கூட இல்லாமல் நடந்து செல்லும் இந்நிகழ்ச்சி அவரது மனதில் ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். அதனால்தான் பின்னர் பள்ளி குழந்தைகளுக்கு காலணிகள் வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார். தெரிந்து தெளிவோம். சென்னை பல்கலைக்கழகம் எம்ஜிஆரின் பணிகளை பாராட்டி டாக்டர் பட்டம் வழங்கியது. தமிழக அரசு அவர் நினைவை போற்றும் வகையில் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தை நிறுவியுள்ளது. சென்னை கடற்கரையில் இவருக்கு ஏழார்ந்த நினைவிடம் ஒன்றையும் அமைத்துள்ளது. அவரது இறப்பிற்கு பின் இந்திய அரசு மிக உயரிய பாரத ரத்னா, இந்திய மாமணி விருதினை 1988ஆம் ஆண்டு வழங்கி பெருமைப்படுத்தியது. எம்ஜிஆர் ஒருமுறை படப்பிடிப்புக்காக காஷ்மீருக்கு சென்றிருந்தார். அங்கிருந்த இந்திய படைவீரர் நல சங்கத்தினர் தமது சங்க விழாவிற்கு எம்ஜிஆர் வருகை தர வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். அதற்கு ஒப்புக்கொண்ட அவர் அச்சங்கத்துக்கு நன்கொடை வழங்க விரும்பினார். ஆனால் அப்பொழுது அவரிடம் பணம் இல்லை. எனவே அங்கு தங்கியிருந்த தமிழ்நாட்டு தொழிலதிபர் ஒருவரிடம் பெருந்தொகையை கடனாக பெற்று அதனை நன்கொடையாக வழங்கினார். சென்னை திரும்பியதும் முதல் வேலையாக அத்தொகையை திருப்பிக் கொடுத்தார். இவ்வாறு பிறர் வியக்கத்தக்க வகையில் தம் செல்வத்தை வாரி வழங்கியமையால் தான் அவரை பொன்மன செம்மல் என்று மக்கள் அன்புடன் அழைக்கின்றனர். சமூக நலத்திட்டங்கள். எம்ஜிஆர் தமிழக முதலமைச்சராக இருந்தபோது ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரம் உயர அரும்பாடுபட்டார். உழவர்களின் கடன் தள்ளுபடி, ஏழைகளுக்கான வீட்டு வசதி திட்டம், ஆதரவற்ற மகளிருக்கு திருமண உதவி திட்டம், தாய்சேய் நல இல்லங்கள், பட்பொடி வழங்கும் திட்டம், நலிவடைந்த பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு பாடநூல் வழங்கும் திட்டம், முதியோருக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம், வேலைவாய்ப்பு அற்றவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி புகழ்பெற்றார். தமிழ் வளர்ச்சி பணிகள். எம்ஜிஆர் தமிழ் வளர்ச்சிக்காக பல்வேறு பணிகளை ஆற்றினார். தந்தை பெரியார் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தங்களுள் சிலவற்றை நடைமுறைப்படுத்தி தமிழ் எழுத்து முறையை எளிமைப்படுத்தினார். மதுரை மாநகரில் 5ஆம் உலக தமிழ் மாநாட்டை சிறப்பாக நடத்தினார். தஞ்சையில் 1000 ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தார். இத்தகைய தமது செயல்பாடுகள் மூலம் அனைவரையும் கவர்ந்த எம்ஜிஆர் புரட்சி நடிகராக பெயர் பெற்று பொன்மன செம்மலாக வளர்ந்து மக்கள் திலகமாக உயர்ந்து புரட்சி தலைவராக மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்று நிலைத்து வாழ்கிறார். தெரிந்து தெளிவோம். எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி 2017-2018 தமிழக அரசால் சென்னையிலும் மதுரையிலும் பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்திய அரசு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு புரட்சி தலைவர் டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் என பெயர் மாற்றம் செய்து அவரை பெருமைப்படுத்தியுள்ளது. விரிவானம் இயல் 7 அறிவுசால் ஔவையார். நுழைய முன் கல்வி அறிவில் சிறந்த அறவோரையும் நல்லொழுக்கம் மிக்க மக்களையும் கொண்டது நம் தமிழ்நாடு. இவர்களை போற்றி பாதுகாக்க வேண்டியது மன்னர்களின் கடமையாக கருதப்பட்டது. அறிவில் சிறந்த புலவர்கள் மன்னர்களுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்கி நாட்டை பாதுகாக்க உதவினர். அவ்வாறு 2 நாடுகளுக்கு இடையே நடைபெற இருந்த போரை ஔவையார் தடுத்த நிகழ்வை நாடகமாக படித்து சுவைப்போம்.
காட்சி 1. இடம் அதியமான் அரண்மனை. நாடக மாந்தர்கள் அதியமான், ஔவையார், அமைச்சர். ஔவையார்: நாட்டு மக்கள் நலனையை நாளெல்லாம் நினைத்து நல்லாட்சி செய்யும் அதியமான் நெடுமான் அஞ்சியே வணக்கம். அதியமான்: அருந்தமிழ் கவிதைகளால் அனைவரையும் கவர்ந்த ஔவையே வாருங்கள் வாருங்கள் வணக்கம். ஔவையார்: ஊர் ஊராக சென்று மக்களையும் மன்னர்களையும் கவிதையால் மகிழ்வித்து வந்த என்னை உன் அன்பினால் கட்டி போட்டு விட்டாய். நானும் நீண்ட காலமாக உன் அரண்மனையிலேயே தங்கிவிட்டேன். அதியமான்: நீங்கள் என் அரண்மனையில் தங்கியிருப்பது எனக்கு கிடைத்த பெரும் பேறு. ஔவையார்: அதெல்லாம் இருக்கட்டும், காலையிலிருந்து உன்னை அரண்மனையில் காணவில்லையே, எங்கே சென்றிருந்தாய்? அதியமான்: காட்டு வளத்தை கண்டு மகிழ்ந்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டன. அதனால்தான் இன்று நாம் அமைச்சரோடும் வீரர்கள் சிலரோடும் காட்டுக்கு சென்றிருந்தேன். அங்கே இந்த கனியை பறித்தேன். இதை சாப்பிட்டு பார்த்து சுவை எப்படி இருக்கிறது என்று சொல்லுங்கள் தாயே. ஔவையார்: நீ தரும் கனி என்றால் அது சுவையாகத்தான் இருக்கும். பல கடல்களுக்கு அப்பால் எங்கோ தொலைவில் இருக்கும் ஒரு நாட்டிலிருந்து இந்த தமிழ்நாட்டுக்கு கரும்பை கொண்டு வந்தவர்கள் உனது முன்னோர்கள் தானே. இனிப்புக்கும் உங்கள் குலத்திற்கும் தொடர்பு உண்டு அல்லவா? அதனால் நீ கொடுக்கும் கனியும் இனிக்கத்தானே செய்யும். அதியமான்: அந்த கரும்பை விட இனிக்கிறது தங்கள் பேச்சு. சரி, இதோ இந்த கனியை சுவைத்து பாருங்கள். அதியமான் நெல்லிக்கனியை ஔவையாரிடம் தருகிறான். ஔவையார் அதனை வாயிலிட்டு சுவைக்கிறார். ஔவையார்: அடடா, என்ன சுவை என்ன சுவை! இவ்வளோ சுவையுள்ள கனியை நான் இதுவரை உண்டதே இல்லை. என்ன கனி இது? அதியமான்: இது நெல்லிக்கனியின் ஒரு வகை. அமைச்சர்: தாயே, நமது அரசர் மிகவும் எளிதாக கூறிவிட்டார். இது எங்கும் எளிதாக கிடைக்கும் கனி என்று. கிடைப்பதற்கு அரிதான நெல்லிக்கனி அது. எப்போதாவது ஒரு முறைதான் காய்த்து பழுக்கும். இன்று நாங்கள் காட்டு பகுதிக்கு சென்றிருந்த போது ஒரு மலையுச்சியில் இருந்த கருநெல்லி மரத்தில் இக்கனி பழுத்திருந்தது. அந்த மரத்தில் நமது வீரர்களால் ஏற முடியவில்லை. பிறகு நமது அரசரை முயன்று மரத்தில் ஏறி இந்த கனியை பறித்தார். ஔவையார் வியப்புடன்: என்ன அதியமானே, மலையுச்சியில் இருந்த மரத்தில் ஏறி இதனை பறித்தானா? அமைச்சர்: அது மட்டுமன்று, இக்கனியை உண்டவர்கள் நோய் நொடியின்றி நீண்ட காலம் வாழ்வார்கள் என்று பெரியோர் கூறுவர். ஔவையார்: அதியமானி, என்ன செயல் செய்து விட்டாய்? நாட்டை காக்கும் பொறுப்பை உடைய நீ இதனை உண்ணாமல் எனக்கு கொடுத்து விட்டாயே. முன்பே தெரிந்திருந்தால் இதனை நான் உண்ணாமல் உன்னையே சாப்பிட வைத்திருப்பேனே. அதியமான்: என்னை போன்ற ஒரு அரசன் இறந்து போனால் வேறு ஒருவர் அரசராகி விடுவர். ஆனால் உங்களை போன்ற அறிவில் சிறந்த புலவர் ஒருவர் மறைந்தால் அந்த இழப்பை யாராலும் ஈடு செய்ய முடியாது. அதனால்தான் நான் எதுவும் கூறாமல் நெல்லிக்கனியை உங்களை உண்ண செய்தேன். தெரிந்து தெளிவும்: சிறு இலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கீந்தனையே. ஔவையார்: அதியமானே, தமிழின் மீது நீ கொண்டுள்ள பற்று என் உள்ளத்தை உருக செய்கிறது. உன்னை புகழ முடியாமல் என் தமிழே தடுமாறுகிறது. அதியமான்: அப்படி சொல்லாதீர்கள். உங்கள் தமிழுக்கு தடுமாற்றமும் இல்லை, தாழ்வும் இல்லை. உங்கள் நாவில் பிறக்கும் தமிழ் என்றும் நிலை பெற்று வாழும். அதில் என் பெயரும் ஒட்டி இருக்கும். அதுதான் எனக்கு மகிழ்ச்சி. காட்சி 2. இடம் அதியமான் அரண்மனை. நாடக மாந்தர்கள் அதியமான், ஔவையார். ஔவையார்: மக்களின் முகங்களில் கூட கவலையின் நிழல் படியக்கூடாது என்று கருதும் அதியமானே, இன்று உன் முகத்தில் கவலையின் இருள் கவிழ்ந்திருப்பதின் காரணம் என்னவோ? அதியமான்: இன்று காலை நாம் ஒற்றர்கள் கொண்டு வந்த ஒரு செய்தி என் உள்ளத்தில் சிறு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மன்னன் தொண்டைமான் நம்மோடு பகைமை கொண்டவன் என்பது தாங்கள் அறிந்ததுதானே. அவன் இப்போது நம் மீது படையெடுத்து வர ஏற்பாடு செய்து விட்டானாம். நம் தலைக்கு மேல் போர் மேகங்கள் சூழ்ந்துவிட்டன. ஔவையார்: அதியமான் நெடுமான் அஞ்சியே, உன் பெயரில் அஞ்சி என்னும் சொல் இருக்கிறதே அன்றி நீ அஞ்சி நான் ஒரு நாளும் கண்டதில்லையே. போர் உனக்கு புதிதா என்ன? அதியமான்: போர் எனக்கு புதிதும் அன்று. நான் போரை கண்டு அஞ்சுபவனும் அல்லேன். ஆனாலும். ஔவையார்: ஆனாலும் ஏன் இந்த கலக்கம்? ஈரத்திலும் வீரத்திலும் உனக்கு இணை சொல்ல யாருண்டு? நீர்நிலையில் படுத்திருக்கும் யானையானது தன் மீது ஏறி குதித்தும் தந்தங்களை கழுவியும் விளையாடும் சிறுவர்களிடம் பணிந்து அன்பு காட்டும். அதுபோல நீயும் எம்மை போன்ற புலவர்களிடம் அன்பு காட்டி காட்சிக்கு எளியவனாக விளங்குகிறாய். அதே யானை போர்க்களத்தில் பகைவரின் படையை வெருண்டோட செய்வது போல நீயும் பகைவரை எதிர்த்து வெல்கிறாய். அத்தகைய வீரமுடைய நீ இன்று போரை கண்டு தயங்கலாமா? அதியமான்: தமிழ் அறிந்த அன்னையே, நான் எத்தனையோ போர்க்களங்களை கண்டவன். பகைவர்களை வென்றவன் என்பது தங்களுக்கு தெரியாததன்று. ஆனால் ஒவ்வொரு போரின் போதும் எத்தனை உயிரிழப்புகள், எவ்வளோ அழிவு! தந்தை இழந்த பிள்ளைகள், கணவனை இழந்த பெண்கள், மகனை இழந்த தாய்மார்கள், அண்ணனை இழந்த தம்பி தங்கைகள் என எத்தனையோ பேரின் கண்ணீர் ஒவ்வொரு போர் வெற்றிக்கு பின்னாலும் மறைந்திருக்கிறது. எனவே இந்த போரை தவிர்த்தால் என்ன?
ஔவையார்: அன்பில் சிறந்த அதியமானே, இப்போதுதான் உன் உள்ளம் எனக்கு புரிந்தது. உன் கவலையை நான் தீர்க்கிறேன். நான் இப்போதே தொண்டைமானிடம் செல்கிறேன். அவனிடம் பேசி போர் ஏற்படாதவாறு தடுக்கிறேன். அதியமான்: ஆனால் ஔவையார்: நீ என்ன நினைக்கிறாய் என எனக்கு புரிகிறது. உன் தன்மானத்துக்கும் வீர உணர்வுக்கும் சிறிது கூட இடுக்கு ஏற்படாமல் நான் நடந்து கொள்வேன். நான் சென்று வருகிறேன். ஔவையார் செல்கிறார். அதியமான் திகைத்து நிற்கிறான். காட்சி 3. இடம் தொண்டைமான் அரண்மனை. நாடக மாந்தர்கள்: தொண்டைமான், ஔவையார், படைத்தலைவர். தொண்டைமான்: படைத்தலைவரே, நமது படையினர் போருக்கு ஆயத்தமாக உள்ளனரா? படைத்தலைவர்: படை வீரர்களும் ஆயத்தமாக உள்ளனர். போர்க்கருவிகளும் தேவைக்கு அதிகமாகவே உள்ளன அரசே. தொண்டைமான்: மகிழ்ச்சி. நம் படையின் பெருக்கத்தை கண்டு அந்த அதியமான் அதிர்ந்து போக வேண்டும். படைத்தலைவர்: அதியமான் இப்போது அதிர்ந்துதான் போயிருக்கிறார் அரசே. அதனால்தான் அவர் சமாதானம் வேண்டி புலவர் ஒருவரை தூது அனுப்பியுள்ளார். தொண்டைமான்: என்ன, அதியமான் தூது அனுப்பியுள்ளானா? படைத்தலைவர்: ஆம் அரசே, சற்று முன்னர் தான் நமது ஒற்றரிடமிருந்து செய்தி வந்தது. அதியமானின் தூதுவராக ஔவையார் நமது அரண்மனைக்கு வந்து கொண்டிருக்கிறாராம். தொண்டைமான்: வரட்டும் வரட்டும், அஞ்சியிடமிருந்து தூது வரும். அவை நம் கருவிகளின் பெருக்கினை கண்டு அஞ்சி ஓடப்போகிறார் பாருங்கள். படைத்தலைவர்: அதோ ஔவையாரே வந்துவிட்டார். ஔவையார் வருகிறார். தொண்டைமான்: போரை நிறுத்த வந்திருக்கும் ஔவையே, வருக வருக. ஔவையார்: தொண்டைமான் தரும் வரவேற்பை பார்த்தால் என் வருகையை எதிர்பார்த்து காத்திருப்பதாக தோன்றுகிறதே. தொண்டைமான்: என் பகைவரின் நாட்டிலிருந்து வந்தாலும் தாங்கள் தமிழ் புலவர் அல்லவா? தங்கள் வருகை எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஔவையார்: நீயும் தமிழின் மீது அன்புடையவன் என்பதை அறியும் போது நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். தொண்டைமான்: அந்த மகிழ்ச்சியோடு எனது படைக்கல கொட்டிலை பார்த்து வரலாம், வாருங்களேன். ஔவையார்: போர்க்கருவிகளை பார்த்து நான் என்ன செய்ய போகிறேன்? தொண்டைமான்: எத்துணை பெரிய படைவலிமை உடைய அரசரோடு உங்கள் அதியமான் மோதப் போகிறான் என்பதை நீங்கள் அறிய வேண்டாமா? ஔவையார்: அதையும் தான் பார்ப்போம், வா. தெரிந்து தெளிவோம். இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி கண் திரள் நோன்கால் திருத்தி நெய் அணிந்து கடிவுடை வியன் நகரவே அவ்வே பகைவர் குத்தி கோடு நுதி சிதைந்து கொல்துறை குற்றில மாதோ என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் உண்ணும் இல்லோர் ஒக்கல் தலைவன் அண்ணல் எம் கோமான் வைநுதி வேலே. ஔவையார். காட்சி 4. இடம் தொண்டைமானின் படைக்கல கொட்டில். நாடக மாந்தர்கள்: தொண்டைமான், ஔவையார். தொண்டைமான்: என் படைக்கருவிகளை பாருங்கள் ஔவையாரே. இவ்வளோ பெரிய படைக்கல கொட்டிலை இதற்கு முன் நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். ஔவையார்: ஆமாம். வில், அம்பு, வேல், ஈட்டி, வாள், கேடயம், மழு என எத்தனை கருவிகள், ஒவ்வொன்றிலும் எத்தனை வகைகள், ஒவ்வொரு வகையிலும் எத்தனை எண்ணிக்கை. தொண்டைமான்: பார்க்கும் போதே வியப்பாக இருக்கிறது அல்லவா? ஔவையார்: ஆமாம். கருவிகளின் அளவு மட்டுமன்றி அவற்றை அழகாக அடுக்கி வைத்திருக்கும் முறையும் கண்களை கவர்கிறது. எல்லா கருவிகளும் புத்தம் புதியனவாக நெய் பூச பெற்று மாலையும் மயில் தோகைகளும் அணிவிக்கப்பட்டு எழிலாக காட்சியளிக்கின்றன. தொண்டைமான்: உங்கள் அதியமானின் படைக்கருவிகளை பற்றி சொல்லுங்களேன். ஔவையார்: அதை ஏன் கேட்கிறாய்? அவை இவ்வளவு அழகாக இல்லை. அதியமான் அடிக்கடி போர் புரிந்து கொண்டே இருப்பதால் அவனது படைக்கருவிகள் எல்லாம் பகைவர் உடலை துளைத்த குருதி கரைகளுடன் நுனி ஒடிந்தும் கூர் மழுங்கியும் கொல்லனின் உலைக்களத்தில் கிடைக்கின்றன. தொண்டைமானின் முகம் சுருங்குகிறது. ஔவையார்: தொண்டைமானே, ஏன் உன் முகம் மாறிவிட்டது? தொண்டைமான்: உங்கள் சொற்கள் என்னை குழப்பிவிட்டன. ஔவையார்: என்ன குழப்பம்? தொண்டைமான்: என் படைக்கருவிகளின் அளவையும் அழகையும் பாராட்டி கூறினீர்கள். அதை கேட்ட என் உள்ளம் மகிழ்ச்சி அடைந்தது. ஔவையார்: உண்மைதான். உனது படைக்கருவிகள் புது மெருகு குறையாமல் அப்படியே இருக்கின்றன. தொண்டைமான்: அடுத்ததாக நீங்கள் கூறிய செய்திதான் என்னை சிந்திக்க வைத்துவிட்டது. அதியமானின் படைக்கருவிகள் போரில் பயன்படுத்தப்பட்டு வளைந்தும் நெளிந்தும் கிடைக்கின்றன என்று கூறினீர்களே, அதுதான் எனக்கு உண்மையை புரிய வைத்தது. ஔவையார்: என்ன உண்மையை புரிந்து கொண்டாய்? தொண்டைமான்: என்னிடம் கருவிகள் தான் மிகுதியாக உள்ளன. நான் இதுவரை போர்க்களத்தை கண்டதில்லை. ஆனால் அதியமான் பல போர்களை நடத்தி வெற்றி கண்டவன். அவனோடு போரிடுவது எத்தகைய அழிவை தரும் என்பதை புரிந்து கொண்டேன். ஔவையார்: அருமை அருமை, நான் கூறியதன் உட்பொருளை தெளிவாக புரிந்து கொண்டாய். தொண்டைமான்: என் கண்களை திறந்த தாயே, போர் வேண்டாம் என்று அதியமானிடம் கூறிவிடுங்கள். ஔவையார்: மிகவும் மகிழ்ச்சி தொண்டைமானே, அவ்வாறே கூறிவிடுகிறேன். போரில்லா மகிழ்ச்சியில் இந்த உலகம் திளைக்கட்டும். நான் சென்று வருகிறேன். ஔவையார் விடை பெற்று செல்கிறார்.
கற்கண்டு இயல் 7 வல்லினம் மிகும் இடங்களும் மிகா இடங்களும். கதையை படித்தேன், எழுதி கொண்டேன், அப்படி சொன்னது எப்படி தெரியும்? மேலே உள்ள தொடர்களை படித்து பாருங்கள். இவற்றை இயல்பாக படிக்க இயலாதவாறு சொற்களுக்கு இடையே ஓர் அசி இடைவெளி இருப்பதை உணர முடிகிறதல்லவா? அவற்றை கீழே உள்ளவாறு படித்து பாருங்கள். கதையை படித்தேன், எழுதி கொண்டேன், அப்படி சொன்னது எப்படி தெரியும்? இப்போது இயல்பாக படிக்க முடிகிறது அல்லவா? மேலும் நாம் பேசும்போது இவ்வாறு தான் பேசுகிறோம். ஒரு சொல்லின் முதலெழுத்து கா, சா, தா, பா ஆகிய வல்லின எழுத்து வரிசைகளுள் ஒன்றாக இருந்தால் அதற்கு முன்னால் உள்ள சொல்லின் இறுதியில் அந்த வல்லின மெய்யெழுத்தை சேர்த்து எழுத வேண்டும். இதனை வல்லின மிகல் என்று கூறுவர். எல்லா இடங்களிலும் வல்லின மெய்யெழுத்து மிகும் என்று கூற முடியாது. மிதந்து சென்றது, செய்து பார்த்தான், படித்த கவிதை, பெரிய தாவரம் ஆகிய சொற்களில் வல்லின மிகவில்லை என்பதை கவனியுங்கள். இவ்வாறு வல்லின மெய் மிகக்கூடாத இடங்களை வல்லினம் மிகா இடங்கள் என குறிப்பிடுவர். வல்லின மெய்களை சேர்த்து எழுதுவதன் நோக்கம் படிப்பதற்கு எளிமையாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமன்று, செய்திகளில் கருத்து பிழையோ பொருள் குழப்பமோ ஏற்படாமல் இருப்பதற்கும் வல்லின மிகுதலும் மிகாமையும் உதவுகின்றன. மண் வெட்டி கொண்டு வா, மண் வெட்டி கொண்டு வா. இவற்றில் முதல் தொடர் மண் வெட்டி எடுத்து வா என்னும் பொருளை தருகிறது. இரண்டாம் தொடர் மண்ணை வெட்டி எடுத்து வா என்னும் பொருளை தருகிறது. இவ்வாறு பொருள் தெளிவை ஏற்படுத்தவும் வல்லின மிகுதல் உதவுகிறது. வல்லினம் மிக வேண்டிய இடத்தில் மிகாமல் எழுதுவதும் மிகக்கூடாத இடத்தில் வல்லின மெய்விட்டு எழுதுவதும் தவறாகும். இதனை சந்தி பிழை அல்லது ஒற்றுப்பிழை என குறிப்பிடுவர். வல்லினம் மிகும் இடங்கள் அந்த, இந்த என்னும் சுட்டு திரிவுகளை அடுத்து வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு அந்த பக்கம், இந்த கவிதை. எந்த என்னும் வினா திரிபி அடுத்து வல்லின மிகும். எடுத்துக்காட்டு எந்த திசை, எந்த சட்டை. இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ வெளிப்படையாக வருமிடத்தில் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு தலையை காட்டு, பாடத்தை படி. நான்காம் வேற்றுமை உருவாகிய கு வெளிப்படையாக வருமிடத்தில் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு எனக்கு தெரியும், அவனுக்கு பிடிக்கும். இகரத்தில் முடியும் வினையெச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு எழுதி பார்த்தால் ஓடி கலைத்தான். உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் வன் தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு பெற்றுக்கொண்டேன், படித்து பார்த்தார். எதிர்மறை பெயரெச்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு வருவது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சமாகும். இதில் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு செல்லா காசு, எழுதா பாடல். ஓமை தொகையில் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு மலர் பாதம், தாய் தமிழ். உருவகத்தில் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு தமிழ் தாய், வாய்ப்பவளம். எண்ணும் பெயர்களில் 8, 10 ஆகிய 2 பெயர்களில் மட்டும் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு 8 புத்தகம், 10 காசு. அப்படி, இப்படி, எப்படி ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு அப்படி செய், இப்படி காட்டு, எப்படி தெரியும். திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு கிழக்கு கடல், மேற்கு சுவர், வடக்கு தெரு, தெற்கு பக்கம். மகரமெய்யில் முடியும் சொல்லி அடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகரமெய் அழிந்து அவ்விடத்தில் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு மரம் ப்ளஸ் சட்டம், மரச்சட்டம். வட்டம் ப்ளஸ் பாறை, வட்டப்பாறை. வல்லினம் மிகா இடங்கள். எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு தம்பி படித்தான், யானை பிளிரியது. அது, இது, எது ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு அது சென்றது, இது பெரியது, எது கிடைத்தது. பெயரெச்சம் எதிர்மறை பெயரெச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு எழுதிய பாடல், எழுதாத பாடல். இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வரும் இடங்களில் இரண்டாம் வேற்றுமை தொகை வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு இலை பறித்தேன், காய் தின்றேன். உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் மென்தொடர் குற்றியலுகரமாகவோ இடைத்தொடர் குற்றியலுகரமாகவோ இருந்தால் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு தின்று தீர்த்தான், செய்து பார்த்தால். வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு எழுது பொருள், சுடுசோறு. அப்படி, இப்படி, எப்படி ஆகிய சொற்களை தவிர படி என முடியும் பிற சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு எழுதும்படி சொன்னேன், பாடும்படி கேட்டுக்கொண்டார். உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு தாய், தந்தை, வெற்றிலை பாக்கு. எதிர்மறை சொற்கள் வந்தது நீ அல்ல, பார்த்தது நான் அல்ல, நான் படித்த புத்தகம் இது அல்ல என்றெல்லாம் பேசுகின்றோம். இவையெல்லாம் சரியான தொடர்கள் அல்ல. எதிர்மறை வினைமுற்றுகள் பல உண்டு. அவற்றை இடமறிந்து பயன்படுத்த வேண்டும். தன்மை, ஒருமை நான் அல்லேன், பன்மை நாம் அல்லோம். முன்னிலை ஒருமை நீ அல்லை, பன்மை நீ வீர் அல்லீர். படர்க்கை ஆண்பால் அவன் அல்லன், பெண்பால் அவள் அல்லல். பலர்பால் அவர் அல்லர். ஒன்றன்பால் அகுது அன்று, பலவின்பால் அவை அல்ல.
வேறு, உண்டு, இல்லை ஆகியவை மூவிடத்திற்கும் ஐம்பாலுக்கும் பொதுவான சொற்கள் ஆகும். கலைச்சொல் அறிவோம். குதிரை ஏற்றம் எக்வெஸ்ட்ரியன், கதாநாயகன் தி ஹீரோ, முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர், தலைமை பண்பு லீடர்ஷிப், ஆதரவு சப்போர்ட், வரி டாக்ஸ், வெற்றி விக்டரி, சட்டமன்ற உறுப்பினர் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இயல் 7 முடிவுற்றது. நன்றி.